இப்ப 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு இது வந்து கொடுப்பினையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தனஸ்தானத்துல வர்ற குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானை வந்து பாப்பாரு. இதுக்கு பேர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகங்க. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் காலகட்டங்கள்ல நீங்க எவ்வளவு பெரிய கடன் வச்சிருந்தா கூட அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். நிதித்துறை, நீதித்துறை, இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு பெருமையான அப்படியே ரொம்ப கௌரவமும் கெத்தும் கம்பீரமும் கூடி அவங்களோட வாழ்வாதாரம் வந்து உயரும். அது மாதிரி 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வரும்போது உங்க ஜாதக ரீதியான ஏதாவது வாக்கு தோஷம் இருந்தால் அது வந்து ரெக்கவர் ஆயிருங்க. மீள முடியாத வழக்குகள் பல வருடமாக இருந்தால் அது வந்து சரியாயிருங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியில் மிதுன ராசிக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் மிதுன ராசியில பிறந்தவங்க, மிதுன லக்னத்துல பிறந்தவங்க, மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, புனர்பூசம் 1, 2, 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின் அப்படின்னு நம்ம வந்து 2 பிரிவா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஜூன் 2, 6, 2026 அன்னைக்கு உங்க ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு போவார். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற அந்த கேது பகவான் 5, 12, 2026ஆம் ஆண்டு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8ஆம் அதாவது 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருவார். அதே மாதிரி இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஆண்டு முழுவதும் 10ஆம் இடத்துல இருந்தே உங்களுக்கு பலம் தருவார். இப்ப 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு இது வந்து கொடுப்பினையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து எடுத்த உடனே நமக்கு வந்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் ராசியையோ லக்னத்தையோ அதிக கிரகங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது. ராசியையோ லக்னத்தையோ அதிக கிரகங்கள் வந்து தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து மனசஞ்சலமா ஆசிலேஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜென்மத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பாவே வந்து கொஞ்சம் வந்து பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அவர் வந்து சுபகிரகம் தான், அதிகமா எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டாரு. இப்ப கடந்த 6 மாசமா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஜென்மத்துலதான் இருந்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஜென்மத்துல வந்து குரு பகவான் வரும்போதுதான் ராமர் வந்து வனவாசம் போனாரு, அப்போ ஜென்மத்துல குரு வர்றவங்க எல்லாருமே வந்து வனவாசம் போயிடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டா ஒரு இடப்பெயர்ச்சி நடக்குங்க. அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடப்பெயர்ச்சி நடக்கும். ஒண்ணு வீடு மாற்றம் நடக்கும், இல்ல வேலை மாற்றம் நடக்கும், இல்ல தொழில ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நடக்கும். அதனால வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது வந்து கிடையாது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் 5 மாசத்துக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ஜென்மத்துல இருக்கிறாரு. எப்பயுமே சுபகிரகங்கள் வந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போது உங்க ஜாதக ரீதியான ஏதாவது குறைபாடுகள் இருந்தா, தோஷங்கள் இருந்தா, சாபங்கள் இருந்தா அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். இப்ப ஜென்மத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 5 மாசத்துக்கு இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதக ரீதியான உங்களுக்கு ஏதாவது லக்னத்துல வந்து ஏதாவது அசுப கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து குறையும். உங்களுக்கு உண்மையிலேயே வந்து கேது இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த கேதுவோ ராகுவோ இருந்தால் பாதிப்பு வந்து இருந்திருக்கும். மித்தபடி வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் இருந்தா நிறைய நகைகள் வந்து சேர்ந்திருக்குங்க. அடமானத்துல இருந்த நகைகள் எல்லாம் வந்து நீங்க வந்து மீட்டு வந்திருப்பீங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே வந்து சனி பகவான் உங்களுக்கு மீனத்துல இருந்திருந்தா கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிருக்கும். இதுவரைக்கும் தொழிலே இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக தொழில வந்து ஒரு மேன்மையான நிலை வந்து வந்திருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து உத்தியோகத்துல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வந்து வந்திருக்கும். உங்களுக்கு மிதுன ராசியில புதன் பகவான் இருந்திருந்தால் கல்வியில வந்து பின்தங்கிய நிலையில இருந்த மாணவர்கள் கூட நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். கற்றல் குறைபாடுகள் இருந்தால் அந்த கற்றல் குறைபாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து சீரா இருக்கும். இப்ப குரு மேல சந்திரன் போறதுதான் வந்து ஜென்மம் அப்படின்றத நம்ம வந்து, அதாவது சந்திரன் மேல குரு போறதுதான் நம்ம வந்து ஜென்மம்னு நம்ம வந்து சொல்றோம். ஜென்மத்துல குரு பகவான் வந்து சொல்றோம். இப்ப சந்திரன்றது வந்து ஒருத்தவங்களோட உடல், ஒருத்தவங்களோட மனசு. இப்ப உங்க உடல் ரீதியா மன ரீதியா ஏதாவது உங்களுக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சு, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்துச்சு,
மானம் போயிரும் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து நீங்க வந்து அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல், ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப பேலன்ஸ் உள்ள இந்த 5 மாசங்களுமே உங்களுக்கு வந்து ஃபிளரிஷாகத்தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து தனஸ்தானத்துக்கு வர்றாரு. தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றது இன்னமும் வந்து ரொம்ப சிறப்பான பலன். இப்ப தனஸ்தானத்துல வர்ற குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானை வந்து பாப்பாரு. இதுக்கு பேர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகங்க. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் காலகட்டங்கள்ல நீங்க எவ்வளவு பெரிய கடன் வச்சிருந்தா கூட அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். உங்களோட அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து கடன் உருவாகிறது அவங்க ஜாதக ரீதியான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரிதான் வந்து இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 5 லட்சம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 10 லட்சம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து 15 லட்சம் இருக்கும். எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் நீங்க இந்த 6 மாத காலங்கள், அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் தனஸ்தானத்துல கடகத்துல உச்சம் ஆன பிறகு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், ஐடி, மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு, அதாவது வக்கீலு, லாயரு, நிதித்துறை, நீதித்துறை இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு பெருமையான அப்படியே ரொம்ப கௌரவமும் கெத்தும் கம்பீரமும் கூடி அவங்களோட வாழ்வாதாரம் வந்து உயரும். அது மாதிரி 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வரும்போது உங்க ஜாதக ரீதியான ஏதாவது வாக்கு தோஷம் இருந்தால் அது வந்து ரெக்கவர் ஆயிருங்க. அதே மாதிரி இப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தை வந்து பாப்பாரு. 8ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது வழக்குகள், மீள முடியாத வழக்குகள் பல வருடமாக இருந்தால் அது வந்து சரியாயிருங்க. அதே மாதிரி 8ஆம் இடங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது வந்து விபரீத ராஜயோகத்தை சொல்ற இடம். இப்ப உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடு இருக்கு, ஆயுள் ஆரோக்கியத்தை பத்திய பயம் இருக்கு அப்படின்னா அது பூராமே வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கேது பகவான் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து டிசம்பர் 5 வரைக்குமே உங்களுக்கு அங்கதான் வந்து இருப்பாரு. சற்றேறக்குறைய வருடத்தோட முடிவுல ஒரு 25 நாள் இருக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து மாறுறாரு. அப்ப 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான ஆவணங்கள், ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பத்திரமா வச்சுக்கணும். நிறைய பேரு ஒரு பழக்கம், ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் அதை ஞாபகம் மருதியா எங்கேயோ அப்புறமா தூக்கி வைப்போம் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த காலகட்டத்துல 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால முக்கியமான ஆவணங்கள், ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க பத்திரமா வச்சுக்கணும். அது மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து பாக பிரிவினைக்கு முயற்சி பண்ணாம இருக்கிறது நல்லது. இப்ப ஒருத்தவங்களுக்கு பத்திரப்பதிவு வந்து தடை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்கள்ல 1 வருடத்துக்கு ஒத்தி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்க இப்ப பத்திரப்பதிவு பண்ணாங்கன்னா அந்த பத்திரத்துல வந்து ஏதாவது ஒரு தவறுதல், ஏதாவது ஒரு அதை வந்து திருத்த முடியாத சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல அவங்க பத்திரப்பதிவை வந்து தவிர்த்துக்கிறது இன்னமும் வந்து சிறப்பான விஷயங்களாக வந்து இருக்கும். அதாவது சில பேர் வந்து நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு அரசு அதிகாரியாவே இருக்கட்டுமே, இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடப்பெயர்ச்சி வந்து ஒரு அசௌகரியத்தை கொடுக்கறதாக இருக்கும். அதனால வாலண்டரியா போய் சில பேர் வந்து இடப்பெயர்ச்சி கேட்டு மாட்டிக்குவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு இல்லையா, அதனால வாலண்டரியா அவங்களா போய் கேட்டு இடப்பெயர்ச்சிய வாங்கிக்காம இருக்கிறது நல்லது. இப்ப 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி பகவானோட பார்வை வந்து இருக்குது. அப்ப சனி பகவானோட பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல தாய்வழி உறவுகள்கிட்ட மனக்கசப்பு வராம பாத்துக்கணும். சொத்து வாங்குறது, விற்கிறது, ஆல்ட்ரு பண்றது இந்த விஷயங்களை நீங்க வந்து தவிர்த்துக்கணும். இப்ப கல்வியில ஏதாவது பிள்ளைங்களுக்கு வந்து பின்தங்கிய நிலையில இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை வந்து திட்டக்கூடாது, அடிக்க கூடாது. அவங்களுக்கு வந்து கல்வினா என்ன, அதை எப்படி எந்த வயசுக்குள்ள நம்ம படிச்சு முடிச்சுக்கணும், வாழ்க்கைனா என்னன்றத எதவா வந்து சொல்லணும். பிள்ளைங்க கிட்ட ஃபோர்ஸா வந்து பிஹேவ் பண்ண கூடாது. சில பிள்ளைங்கள் வந்து பள்ளி மாறுவாங்க, ஸ்கூல் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு படிப்புல ஏதாவது குறைபாடு இருந்தாங்கன்னா ஸ்கூல்ல திட்டுறாங்கன்னு பயந்துகிட்டு அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ருவாங்க. பள்ளி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல போரிங் போடக்கூடாது. ஏன்னா 4ஆம் இடத்தை வந்து சனி பகவான் மட்டும் வந்து பார்க்கிறாரு. அப்ப ஆழ்துளை கிணறு தோன்றவங்களாம் கிணறு தோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா தண்ணி வந்து ஈஸிக்குள்ள வந்து கிடைக்காது. அப்ப அதிகமான பொருள் செலவை தர்றது இல்லையா, அப்ப இந்த காலகட்டங்கள்ல போரிங் போடுறத வந்து தவிர்த்துக்கணும். இப்ப 5ஆம் இடத்துக்கு மே மாசம் வரைக்குமே வந்து குருவோட பார்வை வந்து
5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையுமே வந்து சொல்ற இடம். இப்ப லாட்ரி, ரேஸ், இந்த மாதிரி வந்து ஸ்பெகுலேஷன், பங்குச்சந்தை, இதுலலாம் வந்து ஈடுபடுறவங்களுக்கு வந்து நல்ல ஆதாயம் வந்து கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே வந்து 5ஆம் இடம் வந்து வலுவா வேலை செய்யும் போது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா ஃபேவரபிளா வந்து இருக்கும். அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு எவ்வளவு காலகட்டங்கள் ஒர்க் அவுட்ல இருக்கு, நமக்கு இப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான தசாபுத்தி இருக்குதா அப்படின்றத நீங்க வந்து தெளிவுபடுத்திக்கணும். இப்ப குழந்தைகளால் ஏதாவது மனச்சங்கடம் இருக்கு, குழந்தைகளால் ஏதாவது அசௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 5ஆம் இடத்துக்கு இப்ப வந்து குரு பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாயிரும். இப்ப குழந்தை பிறப்புல வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா முயற்சி பண்ணலாம். நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேபிக்கெல்லாம் வந்து போயிருப்பாங்க. இப்ப குரு பார்வை வந்து 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நல்லா ரொம்ப வைத்தியம் பார்த்து பார்த்து மனசு வந்து விட்டுருவாங்க. இப்ப அவங்களுக்கு இயல்பாவே குரு பகவான் வந்து நல்ல ஒரு பார்வையை கொடுக்கறதுனால அவங்களோட குலதெய்வமே அவங்களுக்கு வந்து குழந்தைய வந்து பிறக்கும். பல வருஷங்களா வந்து பூர்வீகம் தெரியாத இருக்கிறவங்க, குலதெய்வம் தெரியாத இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தெரியும். பூர்வீக சொத்துல ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அதை வந்து சீர்படுத்திக்கக்கூடிய நேரமாக இது வந்து இருக்கும். பல வருடமா பூர்வீகத்துக்கு போக முடியலைங்க, நான் தொழில் உத்தியோக ரீதியாக நான் வந்து வெளியூர் வெளிநாட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்க இப்ப வந்து பூர்வீகத்துக்கு போய் சொந்த பந்தங்களை பார்த்து லைஃபை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய நேரமாக இது வந்து இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடங்கிறதா வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துல ஏதாவது அசுப கிரகங்கள் இருந்தால், அதாவது கேது இருந்தால், நீங்க கண்டிப்பாக பங்கு சந்தையை நோக்கி போகவே கூடாது. குரு பாக்குதுன்னு 5ஆம் இடத்தை வந்து குரு பாக்குது, அதனால வந்து யூடியூப்ல வந்து பங்குச்சந்தை உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு போகக்கூடாது. உங்க ஜாதகத்துல அதாவது துலாம் ராசியில கேது பகவான் இருந்தால் நீங்க பங்கு சந்தைக்கு போகாம இருந்தால் உங்க வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். அதே மாதிரி கடன், நோய், இது மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்க மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வரப்போற குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை வந்து பார்ப்பாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப மேன்மையான வளர்ச்சி இருக்கும். ஏதாவது வராத பணம் இருந்தா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல வந்துடும். அப்ப வராத பணத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி புதிய தொழில் முயற்சி செய்யலாமா? மிதுன ராசினருக்கு 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. புதிய தொழில் முயற்சி செய்யலாமா? கட்டாயமா வந்து செய்யலாம். உங்க புதிய தொழில் முயற்சி நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் அவங்க வந்து கூட்டு தொழில் மட்டும் செய்யக்கூடாது. ஏன் கூட்டு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பாக்குறாரு. அதனால கூட்டு தொழில வந்து புதுசா வந்து முயற்சிக்காம அவங்க சுயமா அவங்களே வந்து செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து காப்பாற்றப்படுவார்கள். புதுசா தொடங்கக்கூடிய தொழில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிளரிஷா வந்து இருக்கும். மேன்மையான பலன்கள் வந்து உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. தாராளமா வந்து கூட்டு தொழில் பண்ணலாம். அதுவும் நம்ம முதலையே சொன்ன மாதிரி அந்த பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி வந்து உண்டு. இதுல இன்னும் வந்து ஒரு சூட்சுமமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலீடு போட்டு செய்யற தொழிலை விட முதலீடு போடாத தொழில் செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குதான் ரொம்ப வளர்ச்சி வந்து இருக்கும். இப்ப மிதுன ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்தை வந்து குரு பகவானும் வந்து பாப்பாரு, சனி பகவானும் வந்து பாப்பாரு. அப்ப 7ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வரனை முடிவு செய்யறதுல வந்து ஒரு குழப்பம் வந்து வரும். இந்த வரன் வந்து நமக்கு சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். ரொம்ப ஆசோலேஷன் இருக்கிறவங்க ஒரு 5 மாசத்துக்கு வந்து அதை வந்து தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்னெல்லாம் அவங்க மனசுல வந்து வாழ்க்கை துணையை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு வச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்ல. 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த உடனே பெண்களுக்கு ஏதாவது மாங்கல்ய தோஷம் இருந்தது, 8ஆம் இடத்துல இயற்கையாவே உங்களுக்கு வந்து அசுப கிரகங்கள் இருந்து அதனால திருமண தடை இருந்தா அந்த திருமண தடை வந்து உங்களுக்கு அகன்று உரிய வரன், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகிடும். இப்ப ஆல்ரெடி 9ஆம் இடத்துல ராகு வந்து இருக்கிறாரு. அப்ப 9ஆம் இடங்கிறது வந்து தந்தை ஸ்தானம். அப்ப தந்தையோட ஆயுள்ல ரொம்ப வந்து கவனமா வந்து இருக்கணும், ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப 9ஆம் இடங்கிறது வந்து இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பாக்கிய பலன்களை அனுபவிக்க பிறந்தோம் அப்படின்னு சொல்ற இடம் தான் வந்து 9ஆம் இடம். எப்பயுமே அசுப கிரகங்கள் வந்து 9ஆம் இடத்துல வந்து வரும்போது நம்ம
அந்த பாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. கொடுக்கும், பாக்கிய பலனை கொடுக்கும், ஆனா ஒரு மனவேதனையை கொடுத்துதான் அந்த பாக்கிய பலனை வந்து கொடுக்கும். இப்ப 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல வந்து பித்திருக்கள் தோஷத்துக்கு சாந்தி பூஜை செய்யறது தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இப்ப வெளிநாட்டு வெளியூருக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க, வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க தாராளமா இந்த காலகட்டங்கள்ல முயற்சி செஞ்சா அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உண்டு. இப்ப இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன சூழ்நிலைகள் இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து பழகி அங்கே வந்து குடியுரிமை பெற்று வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் உயர்ந்துடும். நம்ம வந்து 10ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி பலன் சொல்லியாச்சு. தொழில் வந்து தாராளமா வந்து துவங்கலாம். ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டுன்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். லாபஸ்தானத்துக்கும் நம்ம வந்து பேசியாச்சு. இப்ப மிதுனராசினரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரட்டைத்தன்மையான மனநிலையிலேயே வந்து இருப்பாங்க. இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஆசோலேஷன் வந்து இருக்கும். ஆனா அடுத்தவங்களுக்கு அவங்க வந்து ஒரு அட்வைஸ் சொன்னாங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். ஆனா அவங்களோட சுயமுடிவுல அவங்க எப்பயுமே வந்து கோட்டை விடுவாங்க. அப்ப அவங்க எப்பயுமே வாழ்நாள்ல யாரோட வழிகாட்டுதல்ல நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களோட தாத்தாவோட அட்வைஸ், தந்தையோட அட்வைஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து 5 குடையவன் வந்து சுக்கிரன், 9 குடையவன் வந்து சனி பகவான். இந்த தாத்தாவோட அட்வைஸ், அவங்க தந்தையோட அட்வைஸ், இந்த ரெண்டையும் அவங்க வந்து எப்பயுமே வந்து கேட்டுக்கிட்டே அவங்களோட வாழ்க்கையை நடத்துனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எப்பயுமே எந்த குறைபாடுமே வராது. இப்ப மிதுனராசினர் என்ன பரிகாரம் செஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுனத்துல வந்து புதன் நாளே வந்து மகாவிஷ்ணு தான். அப்ப டெய்லி வந்து அவங்க வந்து மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது ரொம்ப சுபத்துவமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு கொடுத்துரும். டெய்லி வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ஜென்மத்துல இருக்கிற குருவால ஏதாவது மனசங்கடம் இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நிவர்த்தி ஆயிரும். மிதுனராசினருக்கு 2026ஆம் ஆண்டு மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வாழ்த்துக்கள். நன்றி.